வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூத தத்துவமும், நம் உடலில் அடங்கியிருக்கின்ற பஞ்சபூத உறுப்புகளும் பற்றி ஒரு சிறிய விளக்கங்கள பார்க்கலாம். இதுல பஞ்சபூத உறுப்புகள், வெளிப்புற அங்கங்கள்னு பார்க்கும் பொழுது, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அதேபோல உதடு பகுதி. இதுவே உள்ள இருக்கிற அங்கங்கள்னு பார்க்கும் பொழுது, கண்ணுடைய அதாவது நம்மளுடைய கல்லீரலுடைய வெளிப்புற அங்கம் என்பது கண்ணு. கல்லீரலை பலப்படுத்தும் பொழுது நம்மளுடைய கண் பார்வை என்பது தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கண்ணு என்பது பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒன்றா நம்ம பார்க்கலாம். அடுத்தது காது பகுதி. காது என்பது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னியோடைய உருவ அமைப்புல இருக்கக்கூடிய ஒன்று. இது நீர் தத்துவம். அதாவது கிட்னியோடைய உருவ அமைப்புல இருக்கக்கூடிய ஒன்றுதான் காது. இதுல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த வயது ஆக ஆக அந்த காது கேட்கக்கூடிய திறன் குறைபாடு ஏற்படும். அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு பட்சத்துல சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த குறைகள் என்பது ஏற்படும். அடுத்தது மூக்குன்னு பார்க்கும் பொழுது அத்துடைய உள்ள இருக்கிற ஆர்கன் பார்க்கும் பொழுது நுரையீரல். நுரையீரல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்புறமாக உணர்த்துவது என்பது நம்மளுடைய மூக்கு. இது காற்று தத்துவம். அதன் பிறகு இருதயம். இருதயம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய நாக்குடைய ஸ்தானத்தை பார்க்கலாம். நாக்குடைய அமைப்புல இருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய இருதயம். இது இருதயம் என்பது நெருப்பு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒன்று. அதன் பிறகு உதடு. உதடு என்பது பாத்தீங்கன்னா மண்ணீரலுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒன்று. இது மண் தத்துவம். இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தில் உள்ள இருக்கின்ற உறுப்பும் வெளியில இருக்கின்ற அங்கத்துக்கும் உண்டான ஒரு தொடர்பு. நன்றி, வணக்கம்.